14 நாட்கள் அற்புதமாய் பாதுகாத்து இந்த 25வது நாளையும் கர்த்தர் காணவும் இது வழியாக உங்களோடு கூட பேசவும் கர்த்தர் கொடுத்த நல்ல தருணங்களை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை என் கண்களுக்கு முன்பாக ஆவியானவர் கொண்டு வந்தார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சர்வவல்லமை உள்ள தேவனே, இந்த வார்த்தையை அபிஷேகித்து தாரும். இந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லலாமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். இதனுடைய பின்னணியத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன சொன்னால் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு வசனம் 21, 22 வாசிக்கிறோம். சீசர்களுக்கு மனசுக்குமானிய நாட்கள் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிற காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இயேசு இந்த கடைசி நாட்களை அவர் வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை தான் தம்முடைய சீசர்களுக்கு கடைசி காலத்தில் சம்பவிக்கிற காரியத்தை ஒரு 2 மனிதர்களை உதாரணமாய் வைக்கிறார். நோவாவையும் உதாரணமாய் சொல்கிறார், லோத்துவையும் சொல்கிறார், லோத்துடைய மனைவியையும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். லோத்துடைய நாட்கள் நடந்தது போல, நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனிதகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும், அதுதான் வருகையின் அடையாளம். அப்படிப்பட்ட காரியத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தான் லோத்துடைய மனைவியை குறித்து ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே லோத் நமக்கு தெரியும் யார் என்று சொன்னால், அல்லேலூயா, லோத்துடைய சித்தப்பா தான் ஆபிரகாம். ஆமென். இவர்கள் தான் லோத்தும் ஆபிரகாமும் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரே இடத்தில் கானான் தேசத்திற்கு போகிறதான பாதையை இவர்கள் என்ன செய்தார்கள், சம்பவிக்கிறதான சூழ்நிலையில் இவருடைய மேற்பொருளுக்கும் லோத்துடைய மேற்பொருளுக்கும் ஆபிரகாமுடைய மேற்பொருளுக்கும் வாக்குவாதங்கள் வந்ததுடனே, நாம் இருவரும் சகோதரர்கள், நீ வலது பக்கத்தில் போனால் நான் இடது பக்கத்தில் போகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டு அங்கே ஆபிரகாமும் லோத்தும் என்ன செய்த, நம்ம வாக்குவாதம் வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நீனே முடிவு செய் என்று சொல்லி முடிவை லோத்துடைய கைகளில் கொடுக்கும் போது, லோத்து என்ன சொல்ல, சோதோம் குமார பட்டணம், பார்வைக்கு அருமையான பட்டணம், செழிப்பான பட்டணம், நீர்வழியான பட்டணம், இங்கே ஆடு மாடுகளை மேய்க்க தகுந்த இடம் என்று சொல்லி லோத் அதை தெரிந்து கொண்டு சமமான பூமிக்கு என்ன செய்தான், கடந்து சென்றான். கடைசியாக சோதோம் குமார பட்டணம், அதுதான் தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இந்த பட்டணம் என்ன செய்தது, காணப்பட்டது. அந்த பட்டணத்தில் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் என்ன சம்பவித்தது என்று நமக்கு தெரியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே லோத்துடைய சூழ்நிலை பாருங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்கிறது. என சித்தப்பா தான் என்ன சொன்னால், ஆண்டவருக்கு சிநேகர் என்று அழைக்கப்பட்டவர். அங்கே லோத்துடைய சூழ்நிலை, தேவதூதன் அவரோடு வந்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே தேவன் வானத்திலிருந்து அவர்கள் இருக்கிற இடத்தில் எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறார். இப்படி ஆவிக்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை எல்லாம் அவனை ஆவிக்குள் நடத்தி விடாது, அவனை இந்த ஆவிக்குரிய சூழ்நிலை மகிமைக்கு நேராய் கொண்டு போக விடாது. அவன் எந்த ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் ஆவிக்குள் மாறி அவனை தன்னை அர்ப்பணித்து வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வார்த்தையின்படி நடக்கிறானோ, அவன் தான் இந்த மகிமைக்குள் என்ன செய்ய முடியும், போக முடியும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நினைவுகள்ல வாழ்கிற நினைவுகள் என்ன செய்யலாம், வரலாம். நம்முடைய நினைவு தான் ரொம்ப முக்கியமானது, விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய நினைவுகளை என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவு தான் நம்ம என்ன செய்ய சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அறிக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், இயேசு அவர்கள் நினைவுகளை
அவர்களின் செயல்தான் பாவமாய் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் நினைவே செய்கிறது பாவமாய் காணப்படுகிறது. எனவே நம்முடைய நினைவில் பாவத்திற்கு நம்மை விட்டுக் கொடுப்போம் என்றால் நம்முடைய முழு சரீரமும் என்ன செய்யப்படுகிறது? கரைப்படுத்தப்படுகிறது என்பதை நடந்து போகக்கூடாது. நினைவில் பரிசுத்தத்தை நினைவு கூற வேண்டும். அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்த விசுவாசத்தை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் சிலுவையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையே நம்முடைய நினைவில் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். உடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும், அப்படிதான் உடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவருடைய நினைவு இப்படி இருக்கிறது. எனவே இந்த பிரசங்கத்தின் தலைப்பு நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் எதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு 3 காரியங்களை மாத்திரம் லோத்துடைய அல்லேலூயா குடும்பத்திலிருந்து, லோத்துடைய சம்பவத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்கள் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாய் காணப்பட்டது. சொல்லலாமா? லோத்துக்கு 2 மகள் இருந்தார்கள். 2 மகள் இருந்தது நிமித்தம் அவர்கள் சோதோகுமார பட்டணத்துல போய் கூடாரம் போட்டு அங்க தங்கியிருந்து அங்க மேய்ச்சலை கட்டு அங்கேயே இருந்து அவர்கள் நினைக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு, இடம் அருமையா இருக்கு, இந்த இடத்துல உட்கார்ந்துருவான், இந்த இடத்தை செஞ்சிடக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது, கொடுமையா இருக்குது, வேலை ஆசீர்வாதமா இருக்குது, விவசாயத்துக்கு ஏற்றதா இருக்குது, எல்லாத்துக்கும் ஏற்றதா இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தார்கள் சொன்னா, இதுதான் நம்முடைய சந்ததி இங்கதான் இருக்கணும். நம்ம சந்ததியா இந்த இடத்தை விட்டு இருந்துடக்கூடாது, வேறக்கூடாது, அந்த செய்யணும்னு சொன்னா அங்க போனார்கள். அங்கே சோதோகுமாரனுடைய பழக்க வழக்கங்களுக்கு தங்களை விட்டுக் கொடுத்தார்கள். அவர்களே போல இவர்கள் மாறினார்கள். 2 பிள்ளைகளுக்கும் அந்த பட்டணத்திலிருந்தே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மருமகன்களை என்ன செய்தார்கள்? முடிவு செய்தார்கள். என் பிள்ளைய இவங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் புறஜாதியர்கள், அவர்கள் மெய் தேவனாயிருக்கிறதான தேவனை அறியாதவர்கள், காணியாட்சிகளுக்கு புறமானவர்கள், வாக்கு தத்தங்களுக்கு புறமானவர்கள், அப்படியெல்லாம் இவர்கள் பார்க்கல. அதெல்லாம் சிந்திக்கல. இடம் நல்லா இருக்கு, சூழ்நிலை நல்லா இருக்குது, செழிப்பா இருக்குது, செழிப்பு மாத்திரம் போதும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் என்பதெல்லாம் பார்த்தார்களே தவிர ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யவில்லை என்று சொன்னால் இவர்கள் பார்க்கவில்லை. பிள்ளைகளையும் கர்த்தருக்குரிய ஆவிக்குரிய காரியத்தில் வளர்க்கல. ஆமே, நாம என்னத்தை நினைத்து பார்க்கணும்னு சொன்னா பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலையில் நடத்தாததை நாம் நினைத்து பார்க்கணும். நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய் சிறு வயது முதல் கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா? லோத்துடைய 2 மகன்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்? சோதோகுமார பட்டணத்துல போய் அங்க போய் என்ன செய்ய மாட்டார்கள்? மருமகன்மார்களை இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார்கள். அப்படி போய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது நிமித்தம் தான் தேவன் என்ன செய்ய போகிறார்? இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார், இந்த பட்டணத்தின் தேவ கோபம் வரப்போகிறது என்று சொல்லி லோத்து சொல்லும் பொழுது கூட அவருடைய மருமக்கன்மார்கள் என்ன செய்வார்கள்டா? லோத்தை பரியாசம் பண்ணினார். பட்டணத்தை அடிக்க போறாரா? ஆண்டவர் வர போறாரா? எத்தனை நாட்கள் பூவை சுத்திட்டு இருக்கிறது காதுல? அப்படிலாம் சொல்லி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் லோத்தை பரியாசம் பண்ணார்கள். இன்றைக்கும் வெற்றிக்கப்படாமல் அல்லேலூயா கணவனாருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். அல்லேலூயா குடும்பத்தில் ரட்சிப்பே இல்லாமல் இருந்தார். ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்வார்கள்? உலக மனிதர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் ஆபிரகாமுடைய நிலைமையை நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னால் தன் மகனாயிருக்கிற ஈசாக்குக்கு பெண் தேடும் போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போகணும்னு சொல்லி அன்றைக்கு எலியேசருக்கு சொன்னான். அப்படி என்றால் அவர்கள்தான் மெய்யான தேவனை அறிந்தவர்கள், அவர்கள்தான் பிதாவாகிய தேவனை அறிந்த ஜனம், அவர்கள்தான் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனத்துல போகணுமே தவிர ஒரு ஜாதியத்தில் போகக்கூடாது என்பதே ஆபிரகாம் லோத்துடைய சித்தப்பா வைராக்கியமா இருந்தார். அவரோடு கூட வளர்ந்த லோத்துக்கு அந்த அறிவில்லாமல் போயிடுச்சு. என் பிள்ளைகளை எங்க கொடுக்க கூட அறிவில்லாமல் போயிடுச்சு. பெண் தேடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு
கலர் இருக்குதா? இதை பார்த்துட்டு தேவனை மறந்து போயிருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15 வாசித்து பாருங்க. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நம்முடைய பிள்ளைகளை சரியான தேவ சித்தத்தில் இணைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்படுவதற்கு உங்களை என்ன செய்யணும்? விட்டுக் கொடுக்க வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், வேதத்தில் ஏழி என்கிறதான அல்லேலூயா தேவ மனிதன் ஆசல் அல்லேலூயா தேவாலயத்தில் கர்த்தருக்கு பணிவிடை செய்தவன். ஆனால் அவனுக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவர்கள் 2 குமாரர்களையும் குமாரர்கள் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவர்கள் சாபத்தை வர பண்ணுகிறார்கள். அதெல்லாம் ஏழைக்கு தெரிகிறது. என் பிள்ளை பாவம் செய்து, என் பிள்ளை மீறி நடக்குது, தேவ பிரமாணத்துக்கு மீறி நடக்குது, எல்லாம் தெரிந்தவே அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் தான் ஏழையுடைய முடிவு நமக்கு தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னை பார்த்துதான் கர்த்தரை எச்சரிக்கிறார். எனக்கு என் பிள்ளை செல்ல பிள்ளை, என் பிள்ளை செல்ல மக அப்படின்னு சொல்லி செல்லம் செல்லம் செல்லன்னு சொல்லி செல்ல கொடுத்து பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? சாபத்தை விட பண்ணாதீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகள் தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்கள். தவறு செய்யும் பொழுது பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பெற்றோரை பார்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பெருமை கழியாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று என்ன செய்திருக்கிறது? வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலைமையில் நடத்த உங்க கைகளில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க தந்த பொறுப்பை கட்டி கழுக்காத நிலைமையில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். நாம் இதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கிறோம். கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அஞ்சாதபடி எடுத்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற 2 குமாரர்களையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி அவனை புனிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்து இறக்கத்தினார். அவனையும் அவனுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு கடந்து சென்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே தாமதித்துக் கொண்டு காரணம் இங்க நம்ம இருக்கு, செழிப்பா இருக்கு, சமபூமியா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, எல்லாம் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். இந்த இடத்திற்கு நம்ம எப்படி போவது என்று சொல்லி உலகத்தை விட்டு பிரிய மனமில்லாத நிலையை நாம் நினைத்து பார்க்கணும். கையை பிடிச்சு கொண்டு வெளியில விட்டாலும் சரி, சரீரம் தான் சுதகுமார பட்டணத்தை விட்டு வெளியில வரதே தவிர ஆனா மனம் வரல. ரட்சிக்கப்பட்டவர்களே, உலகத்தை விட்டு சரீரம் தான் வந்திருக்குது, ஆனா மனம் உலகத்துலதான் இருக்கு. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள், ஆனா மனம் எங்க இருந்தது? எகிப்துல இருந்தா கும்மட்டிக்காய் கிடைச்சிருக்கும், வெங்காயம் கிடைச்சிருக்கும், அது கிடைச்சிருக்கும், இது கிடைச்சிருக்கும், இறைச்சி கிடைச்சிருக்குன்னு சொல்லி மனம் எகிப்தையே உலகத்தையே தேடி போச்சல்லவா. இன்றைக்கு அப்படி உலகம் அல்லேலூயா சரீரம் தான் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வருதே தவிர உங்க மனம் உலகத்துலதான் இருக்குது. அல்லேலூயா உலகத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொன்னார், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இன்றைக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதான என்ன அனுபவங்கள் தான் காணப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசியின் நாட்களில் 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எலியா சகல ஜனத்தண்டையை பார்த்து சொன்னார், நீங்கள் எந்த மட்டும் 2 மனதோடு குண்டி குண்டி நடக்கிறீர்கள். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை செவியுங்கள், பாகால் தெய்வமான பாகாலை செவியுங்கள். 2 மனதோடு ஏன் குண்டி குண்டி நடக்கிறீர்கள்? உலகத்தை பிரியப்படுத்த மனதுள்ளவன் தேவன் பகையாக இருக்கிறான். உலகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் உலகத்தை விட்டுவிட வேண்டும். உலகம் வேணும், ஆண்டவர் வேணும் அப்படின்னு சொன்னால் முடியாத காரியம். நீ ஆண்டவரை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றி வந்த ஒருவர் வருவான் என்று சொன்னால் எல்லாவற்றையும் வேறுதான் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று வேணும் என்று சொல்லியிருக்கிறது. உலகம் வேணும், எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது உனக்கு என்ன செய்யும் சொன்னால் அல்லேலூயா அது கூடாது, அது நடக்காது. இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றி வந்துவிட்டாய். கர்த்தரை பின்பற்றின பின்பாகவும் 2 மனதோடு குந்தி குந்தி நடப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது புரியமாக இருக்க முடியும். உன்னையே கேள்வி கேட்டுப்பார், யாவைக்குரியவனா என்பதை தன்னையே நிதானித்திருப்பார். நாம் எதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம்
17வது வசனம். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின் அவர் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமூகமே எங்கும் நின்றாதே, நீ அழிக்காதபடி நீ அழியாதபடி மழைக்கு ஓடிப்போ என்றார். ஆமென். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பின்னிட்டு பாராதே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்த ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்கணும். கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த 2021 7 மாசத்துல வந்துட்டோம். கடந்த 6 மாதங்கள் இந்நாள் வரைக்கும் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம், ஊழியர்களுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம், சபை உடலுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம், என்னென்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் பின்னிட்டு பாருங்கள். உலகத்தை தான் பின்னிட்டு பார்க்கிறோமே தவிர என்னென்னலாம் கீழ்ப்படியாமல் இந்த வருஷத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை கீழ்ப்படி என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். ஆனால் ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனம், பின்னிட்டு பார்த்து லோத்துடைய மனைவி உப்பு தூணாய் மாறினார், சிலையாய் மாறினார் என்று செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், வெளியே கொண்டு வந்து விட்டு ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம், மழைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு லோத்து சொன்னது, மழைக்கு தான் போகிறதுக்கு என்ன முடியாது ஆண்டவரே, தீங்கினை தொடரும் ஆண்டவரே, நான் போறதுல மறைக்கு போவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்குது, அந்த ஊர் பேர் சோவா, அந்த ஊருக்கு நான் போறேன், அந்த ஊரை நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அல்லேலூயா ஆலோசனை கொடுத்தான். அதுக்கு ஆண்டவர் சொன்ன, பரவாயில்ல, உன் வார்த்தைப்படியே நீ போ, அந்த சோவால போய் தங்கிக்கோ, இந்த காரியத்தை நான் இறக்க பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். ஆனா அந்த ஊருக்கு போனால் அவனை நிம்மதியா இருக்க முடிந்ததா? அந்த சோபால போய் அவரால் சுகமாய் தங்கி இருக்க முடிந்ததா? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 30வது வசனம், சோபாயிலே குடியிருக்க பயந்து மலையிலே போய் செய்தான், வாசம் பண்ணினான். ஆண்டவர் எப்போ போகாதான்னு சொன்னாரோ அப்பவே போகாமல் இருந்திருப்போம் என்றால் அவருடைய வாழ்க்கையில் பயம் வந்திருக்காது, பிரச்சனைகள் வந்திருக்காது, போராட்டங்கள் வந்திருக்காது. மழை நாட்டுக்கு போன பேர் இன்னைக்கு மழை நாட்டுக்கு மழை என்பது கஷ்டமா தான் இருக்கும். சில சமயத்துல ஏறி போவதற்கு, நடந்து போவதற்கு சூழ்நிலைகளாக தான் இருக்கும். கர்த்தர் சொல்லும் போது கீழ்ப்படைந்து போவோம் என்றால் அதற்குரிய காலையில் பலத்தை கர்த்தர் தந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அலையா சொல்லலாமா? எனவே கருமையான கற்புடைய பிள்ளைகளே, கடைசியில போமாட்டேன்னு சொல்லி சோபாருக்கு போனா, ஆனா அங்க பயந்து கடைசியில வார்த்தைக்கு அல்லேலூயா மழை நாட்டுல போய் தான் தங்க வேண்டிய இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன இடத்துலதான் அல்லேலூயா நீ எங்க சுத்தி 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 வந்தாலும் அவர் சொன்ன இடத்துல நீ கிடைச்ச தங்கணும். ஆமென். நம்ம சுத்த விடாத அளவுக்கு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டோம்னா சுத்தாதபடி இருக்கும். ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு ஆசீர்வாதம் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு ஒரு சில நாள்ல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தாமதிக்கா? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம உடனே கீழ்படுத்தா உடனே ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நம்ம கீழ்படியாதனால்னா வருஷங்கள் என்ன செய்கிறது, கூடிக்கொண்டே போகிறது. இன்னைக்கு கீழ்படிங்க, இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேறும். சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் அவரும் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு பண்ணினாலே உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க, அவங்க ஆசீர்வதிப்பார். தெய்வமே, மனத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, எங்க அன்பு தகப்படே, இந்த காணொலி மூலமா எல்லாம் உட்கார்ந்து தங்களுடைய வார்த்தையை கேட்டார்களோ ஆண்டவர் லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின்படி லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை நடத்துவதற்கு, உலகத்தை பிரியப்படுத்தாமல் ஆண்டவரே உண்மையே நினைத்துக் கொள்வதற்கு, 3வது வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததை நினைத்து பார்த்து உமக்கு கீழ்ப்படி நடக்க கற்று திரும்பதால் வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும், அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், கூட இருந்து வழிநடத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த அநேக இடங்களுக்கு இந்த காணொலியில் கடந்து சென்று ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.